கொஞ்சம் சொல்லிட்டா அப்புறம் நான் ஒன்று சொல்லுவேன். என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் பார்க்குற ஒரு ஆள். அதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டால் முக்கியமான காரணம் அருள் என்ற பேர். அருள்தாஸ் என்னுடைய அப்பாவுடைய பேர். அருள் ஆனந்தம் என்ற பேர் வந்து எனக்கு அப்பாவை நினைவுபடுத்துது. மற்றது வந்து அப்பா இருந்த இந்த நிலைகள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கும் அப்பாவுக்கும் நிறைய விஷயங்கள் பொருந்தி போகிற மாதிரி ஒரு நினைவு எங்களுக்கு இருக்குது. அது தாண்டி நான் உங்களை ஒரு மூத்த எழுத்தாளர், ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை, எங்களுடைய திருவோணமலைக்கான மிக முக்கியமான ஆளுமை என்று நான் நினைச்சு கொள்கிறேன். அதே மாதிரி தமிழ் சங்கம் மிக பழமையான ஒரு வரலாறை கொண்டது எங்கள் திருவோணமலையில். அந்த தமிழ் சங்கத்தின் மிக முக்கியமான ஒரு வேராக நீங்கள் இருக்கிறீர்கள், பெருந்தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இதில் நீங்கள் வந்து எங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கள்? அடுத்தது இந்த சமூகத்தில் நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்து மிக முக்கியமான விஷயம் ஒன்று என்று சொல்லி நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுடைய அனுபவ ரீதியாக எங்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமும் இனி என்ன நடக்கணும் என்று கேட்க வேண்டிய ஒரு விஷயமும் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ அந்த எங்களுடைய நேற்று முந்தினாலும் அந்த முகநூல் எடுத்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் பேர் முஸ்லீம்கள் செய்த அட்டூழியங்களை பற்றி எழுதியிருக்காங்க. இன்னும் சிலர் தமிழர்கள் செய்த அட்டூழியங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் சேர்ந்து அந்த படைகளை அமைச்சு அவர்களை கொண்டு குவித்ததெல்லாம் எழுதியிருக்காங்க. அதை விட தேச துரோகமாக கருதக்கூடிய எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க நாங்கள் போற்றுமல்வா ஜனாதிபதியாகவும் இருந்துட்டார். அவர் அடித்து கொண்ட பற்றி நேற்று முந்தினால தான் பாதிச்சு பார்த்தேன் நான். அப்போ சிங்களாக்களே சிங்கள தலைமைகளே கொல்லும் பொழுது நாங்கள் எங்கே இருக்கு? என்ன மாதிரி கொண்டிருக்காங்க? ஒரு அடியண்டா சும்மாவா? இந்த உடம்புல அடிபடாத இடம் இல்லை என்னுடைய உடம்புல. அப்போ இவங்களெல்லாம் நம்பி நாங்கள் வாழுவோமா இலங்கையில்? இலங்கை இந்த நாட்டில் இலக்கியத்துக்கு அப்பால் இது நீங்கள் பதியலாம் பதியம் அவ்வளோலாம் தேவையில்லை. இந்த நாட்டில் உள்ள சனங்கள் தமிழ் முஸ்லீம் சிங்கள பிள்ளைகள் எல்லாம் ஏன் வெளியில் போனவங்க? நம்ம நாட்டில் 105 ஆறுகளோடு அதை கட்டி காத்து இருந்தால் அப்படி இருக்கும். அவ்வளவு அந்த பராக்கிரமபாகு சொன்ன மாதிரி அவரால் தான் அந்த கட்டிக்காரம். அவரால் தான் ஒரு சொட்டு தண்ணீரையாவது கடலில் நான் சும்மா விட மாட்டேன். ஆனால் நாங்கள் எங்களுடைய அந்த கங்கை துறைமுகத்தில் போய் பார்த்தால் எவ்வளோ தண்ணி ஓடும் தெரியுமா? மகாவலி தண்ணி கடலவே கலக்கு. இது யார் பார்க்குறாங்க? 2 மாறி மழை பெய்யுது. அதாவது மாரியும் கோடையும் நமது அதாவது பருவப்பேச்சு நாடுகளில் ஒன்று இலங்கை. வெள்ளம் வருது, மழை பெய்யுது, வான்கதவு தடைப்படுது, தண்ணீரெல்லாம் ஓடுது, வறட்சியாக வருது, மழை இல்லைன்னு கத்துகள் சனங்கள் எல்லாம் அழியுது. இப்படி இருக்கும் பொழுது இந்த இவங்களெல்லாம் எத்தனை இன்ஜினியர்ஸ், எத்தனை பேர் இந்த இதை நம்பி வாழுதுகள். அவங்க எடுக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துட்டு நம்மளது அநியாயமாக இனத்தை உலகமே பொது இலங்கை தமிழ் அல்ல இலங்கை மக்கள் படுகின்ற துயர உலக தெரியாது. எல்லா ஏழைகளும் எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க, உழைச்சி கொண்டிருக்காங்க, எல்லாம் போகுது. ஒரு நாள் நான் இங்கே போய்கொண்டிருந்தான் உள்மாட்டு பக்கம். அதில் ஒரு குறிப்பிட்டதில் முதல் காடாக கிடந்தெல்லாம் கிளியர் பண்ணி போட்டு அந்த தண்ணீர் உதிரி நீர்னு சொல்லும் அல்லவா,
விவசாயம் செய்து முடிய தண்ணி பாயும் சும்மா. அந்த தண்ணியை அதை ஒரு பண் போட்டு ஒரு 2-3 சனங்கள் அடைச்சி ராராவா நின்று வேலை செய்தாங்க. போய் பார்த்து நான் அந்த இடங்கள்லாம் நல்ல உற்பத்தி. அதே மாதிரி ஒவ்வொரு கங்கையிலையும் உதிரி நீர் வீணா போகுது. இதை மறைச்சு கட்டி அந்த ஜனங்களுக்கு அணை போட்டு கொடுத்தால் எவ்வளவு பொருளாதாரம் மிஞ்சும் சொல்லுங்க பார்ப்போம். அதை வச்சுக்கொண்டு தான் ஒரு இது போடுறதுக்கு நேற்று தான் எனக்கு கம்ப்யூட்டர் வந்தது. 2 கிழமையாக கம்ப்யூட்டரே இல்லை, கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ கண்ணேர் மேந்து எழுதுனா அந்த முதுகுக்குள்ளே இருக்கும். முதுகுக்குள்ளே கேட்டால் இருக்கலாது, படுக்க தான் வேணும். படுத்தா நித்திர வந்தேன்னா எழும்பியலாது. அப்படியான நிலையில் இருக்குதான். நீ என்ன எட்டி பார்க்குறோம், நான் எட்டி பார்க்குறேன்னா அல்லது மேலேருந்து எட்டி பார்க்குறாங்களா தெரியாது. எப்பயோ ஒரு நாளைக்கு போகிறதானே. இந்த இல்லாத காலங்கள்லையும் இவ்வளவு உடல்ல ரத்தங்கள் இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஏதாவது செய்யணும், என்னால் இயல்பானதை எழுதணும், அவங்களுக்கு நான் எழுதி வச்சுக்கணும் என்று நினைக்கிற அந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்துடாது. என்னால் இப்போ எங்களுக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு என்ன சொல்கிறது, இப்போ 40 வயதுகள் அன்மிக்கிறோம், நாங்கள் 39-40 வயது ஆகுது. இந்த வயதுகளிலேயே எங்களுக்கு சாதாரணமாக ஒரு சின்ன உடல் வேலையோ இல்லை என்றால் ஒரு தலைவலியோ வந்தால் நாங்கள் எங்களுக்கான வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நாங்கள் ரெஸ்ட் தான் எடுக்கிறதுக்கு பார்க்குறோம். நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு இப்போவும் உங்களோட உடல் வேலைகளை பொறுத்து கொண்டு இப்படியான விஷயங்களை ஆவணப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. இந்த ஆவணப்படுத்தல்ன்றதுல உங்களுடைய இந்த சமூகத்துக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இந்த ஆவணப்படுத்தல் எவ்வளவு முக்கியம்? ஆவணப்படுத்தல் மிக முக்கியம். ஏனென்றால் நாங்கள் அனுபவித்த இன்ப துன்பங்களை வருகிற சமூகத்துக்கு தெரியப்படுத்துவதற்கு ஆவணப்படுத்தல் மிக முக்கியம். அந்த ஆவணப்படுத்த வாசிக்கும் பொழுது பின்பற்றக்கூடியவர்கள் பின்பற்றுவாங்க, விடுறவங்க விட்டுருவாங்க. ஆனால் இப்போ தலைவர்கள் மாதிரி இப்போ தமிழ்ச்சங்கத்தில் ஒரு 4-5 வருஷம் இயங்காமல் இருந்தது காரணம் என்னால் ஏலாம் போய் தனியை முதல் குலேந்திர மந்திர தங்கவேல் மாசம் போனது பிறகு என்னால் அது இயக்க முடியாத நிலையில் அது சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அப்போ இந்த நிலையில இருந்து அவர்களை நாங்கள் வேறுபடுத்துவதாயின் இளைஞர்களை அவங்கள நாங்கள் ஊக்குவிக்கணும். கிட்ட சிறுவர் கதை சொல்லல் மூலம் இப்போ நம்மோல் வாழ்க்கை என்ன மற்றது அன்பின் பாதையெல்லாம் நடந்தது, இலக்கிய நல்ல விஷயம். ஆனால் என்ன நடந்தாலும் எல்லாம் ஃபேஸ்புக்கில் படங்கள் வரும். ஆனால் உற்சாகமான வேலையாண்டா ஒன்றையும் காணுது. இப்போ இந்த புத்தக வெளியீடு இப்போ செய்கிறோமே வச்சுக்கொள்ளுமே, இப்போ 110-11வது புத்தகம் வெளியிட்டுருக்கோம். இந்த 110-11வது புத்தகங்களில் யாராவது காசு தந்து நூல் ஆண் வெளியிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய பென்ஷன் காசு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதை வெளியிட்டு நான் வெளியிட்டு போட்டு என்வெலப் எடுத்து செக் பண்ணி பார்த்தால் 20 ரூபா இருக்கும், 100 ரூபா இருக்கும், 50 ரூபா இருக்கும். இப்படி தாளாக இருக்கும். எண்ணி பார்த்தா அது எனது கேட்பதான் ஒன்றும் இல்லை. ஒரு எழுத்தாளருக்கு இன்னொரு நூல் வெளியிடுறதுக்கான ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது கோட்பாடு வரையறை எங்களுடைய ஆக்களுக்கு விளங்குது இல்லை, எங்களோட சமூகத்துக்கு விளங்குது இல்லை. நான் முதல் இந்த வழியை கொண்டு போவோம். முதல் நான் என்றால் எடுப்பேன் என்னம்மா போட்டுமே உங்களுக்கு என்ன தெரிவிட்டான் இல்லைங்கிற புத்தக வெளியீடுகள்ல எங்களுடைய புத்தகம் என்பளப்பில் வைக்கிற காசு ஒரு வெக்கக்கேடு. நான் திருவோணமலையில் சொல்லுவாங்க, நவன் தான் சொல்லுவான்,
திருகோணமலையில் தமிழ் வளர்த்தது திருவண்ணாமலையான் தான். கனகேந்திரம் உள்ள அவர் அண்ணன் பேர் என்ன, அப்படி கொஞ்சம் பேர். சிங்கம் என்ற ஐயா இருந்தார். அவர் நல்ல மனுஷன். என்னுடைய பெரியப்பா பெருமையாக சித்தி. நான் போனால் அந்த சித்தி என்ன அனுசரிக்கிற முறை, வாங்கையா இருங்க இருங்கன்னு பெரிய அன்பாக நல்லா அனுசரிப்பாள். அமரசிங்கம் அப்படித்தான். அவனை ஆஃபீஸுக்கு வந்தால் தேடி வந்தால் புத்தகங்களை இருந்தால் இதே அவரையும் கூடி கொண்டு போய் புத்தகத்தை கொடுத்து வாங்கி கொடுப்பேன் காசு. அப்படி நான் என்னோட நல்ல விருப்பம் இருக்குது. இது ஒரு காலம். இப்போ இந்த நோன்ற பழக்கம் வந்துடுது தானே. சித்தி அமரசிங்கம் ஐயாவுடைய ஒரு புத்தகம் உண்டு. அவருடைய நண்பரை பற்றி எழுதியிருந்தவர் குமார் என்று சொல்லி. அவருடைய காதலி நஞ்சு குடித்து இறந்ததாகவும் அதுக்கு பிறகு அவர் பரட்டத்தலையோடு இப்பவும் அவரை காண முடியும் என்று நான் 2007-8 பகுதிகளில் அவருடைய புத்தகம் உண்டு வாசிச்சிருந்தேன். சித்தி அமரசிங்கம் ஐயா எழுதின புத்தகம் உண்டு. அவருடைய நண்பர் ஒருத்தரை பற்றி எழுதியிருந்தது. அந்த பரட்டத்தலையோட ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? என்னுடைய நண்பன். அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தவர். அவர் பேர் தெரியாது. அவர் பேர், அந்த புத்தகம், அதை பற்றின விவரங்கள் எனக்கு வருவதில்லை. ஆனால் அந்த புத்தகம் சம்பந்தமாக அவர் எழுதின புத்தகங்கள் அவ்வளவு புத்தகங்கள பட்டியல் அரட்டி எடுக்கலாம். அவர் தொடர்பான விஷயங்கள் நானே எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். வேண்டா நான் சாப்பி சிட்டி இது கொஞ்சம் பேர், புரட்சிவாளன், இவங்க எழுதின புத்தகங்கள் வெளியீடு செய்யும் பொழுது எல்லாம் நல்லா இருந்தது. சிவசேகரம் என்ற ஒரு ஆள் இருந்தவர் தெரியுமா? அவரை எனக்கு படிப்பித்தவர். நல்ல ஒரு ஆசிரியர். சிவானந்தாவில் ஒரு வருஷம் படிப்பிச்சிருப்பார். நான் படிக்கும் பொழுது சிவசேரம் சிரித்தார்ந்தா அண்ணெல்லாம் மூடப்படும். அவர் ராமனை பற்றி தெரியுமா? அவன் அழகுடையவன் சொல்றேன். அவனுக்கு அழகு அந்த மயிர் அது சொல்லுவார். உங்களுக்கு அந்த காலத்தில் படிப்பிச்சது இன்னும் நினைச்சு பார்க்குறோம். கந்தையாண்டு ஒரு ஆள் இருந்தவர் மட்டக்களப்பு. அது அப்படித்தான் போகும். அடிக்கடி எழுப்பிட்டு இருந்தது நல்லது தானே. நான் என்னத்துக்காக வேறு சித்தி அமரசிங்கம் ஐயாவுடைய புத்தகத்தை பற்றி கேட்டிருந்தேன்னா, நான் 2007-8 காலப்பகுதியில் அந்த புத்தகம் வாசித்து ஞாபகம் இருக்குது. அதில் முழு விவரங்கள் எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் ஒரு சாதாரணமாக திருகோணமலை வீதிகளில் பிரட்டத்தலையோட திரியிற ஒரு நபரை பற்றி கூட அவர் ஆவணப்படுத்தல் செய்திருந்தார். தன்னுடைய நண்பன் இந்த காரணத்துக்காகத்தான் இப்படி இருக்கிறான், இவரை நீங்கள் கண்ணீங்கள் என்றால் யோசிப்பீங்கள் யாருன்னா. ஆனால் உண்மையான காதல் என்றது கல்லறையில் முடிஞ்ச தாஜ்மஹால் மட்டும் இல்லை, இங்கேயும் இப்படி ஒரு காதல் காவியம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி அந்த புத்தகத்தில் முடிச்சிருந்த ஞாபகம். அதனால் அதுக்கு பிறகு எனக்கு அந்த புத்தகத்தில் பேரை சொல்லி அந்த புத்தகத்தை தேடுறதுக்கு முடியும். அடிச்சு கொண்டு செத்துவாங்க தானே, பொலிடோல் அடிச்சுட்டு செத்துவாங்க தானே. இல்லை அதில் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு நபரை பற்றி கூட அவங்க ஆவணப்படுத்தி இருந்தாங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் வாழ்ந்த ஒவ்வொருத்தருடைய வரலாறுகளையும் கூட அவங்க ஆவணப்படுத்துறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்களுடைய சமூகம் எங்கே நோக்கி போகுதுன்றால், சாதாரணமாக ஒரு இல பச்சை நிறம் பூ மஞ்சள் நிறம் என்று எழுதினால் கூட அது ஒரு நூல் என்று வெளியிட்டால் நான் ஒரு எழுத்தாளர் என்று சொல்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களே தவிர, ஆவணப்படுத்தல் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கான ஒரு உந்து சக்தியை எல்லாரும் ஒன்றிணைச்சு பயணிக்கிறதுக்கு எங்களோட சமூகம் தயாராக இல்லை. நான் வந்த உடனே ஒரு 93 இங்கே வந்தேன் திருவண்ணாமலைக்கு. 83 93 வரைக்கும் நான் வவுனியாவில் இருந்தேன். அப்போ 2 இடத்துலையும் என்னுடைய சேவை கட்டாயம் தேவைன்றதுக்காக அங்கே இருந்தேன். இங்கே அனுப்பின உடனே வவுனியா போய் பார்த்தோன்னே அந்த பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள், தமிழ் ஆக நான் அறிஞ்சதில் 3 முஸ்லீம் ஸ்கூல் தான் இருந்தது.
ஆனால் அங்கே ஒரு 180 பாடசாலைகள் தான் தமிழ் பாடசாலைகள், எல்லாம் 110 பாடசாலை இருந்தது. நான் வரக்குள்ள அது 200 பாடசாலையாக போயிட்டு. ஏனென்றால் அந்த எனக்கு ஒரு இதாக இருந்தது, வாசியாக இருந்தது என்றால் இயக்கப்படியங்களில் என்னோட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. கொஞ்சம் கல்வியை உயர்த்துறா தம்பி, நீங்கள் நான் சொல்ல மாதிரி நீங்கள் செய்ய வேணும். நிலம் முடிச்சுட்டாங்க, உறுதி முடிச்சுட்டாங்க, பாடத்தை கட்டுவோம், நீங்கள் தான் மரம் எல்லாம் வெட்டி நீங்கள் தான் எல்லாம் செய்து எல்லாம் முடிக்கணும். இத்தனை 5 பேர் எல்லாம் முடிப்போம். ஓம் திறந்தால் முதல்ல அந்த சொன்னபடி எங்கள் எல்டிடி அந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 30 பாடசாலையில் முதல் முடித்தாங்க. இங்கே கோயில் புளியங்குளம் வந்து கோயில் புதுக்குளமாக்கம் அங்கே இருக்குது, அங்கே இருந்தது பிளாட். அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க 10 பாடசாலையை அவங்க முடிச்சுருந்தாங்க. எப்படி ஒவ்வொரு இயக்கத்தையும் பிடிச்சி டெலோ ஒரு பக்கம், என்னோட எல்லாரும் நல்லா இருப்பாங்க, இந்த இதுவும் இல்லை. ஆனால் என்னோட கொஞ்சம் நல்லா இருந்தவங்க கூட நல்ல சாப்பாடு இருந்தவங்க ஆமிக்கார் மட்டும்தான். நீங்கள் தமிழாக்களுடைய நல்ல மாதிரி இருந்தால் அவங்க கொஞ்சம் சிறப்பாக தானே கவனிச்சிருப்பாங்க. இல்லை அவன்லேயும் பிழை இல்லை. ஏண்டா சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்தொன்றாய் வாழ்ந்ததில்லை. பல்லவரை விட்டுட்டீங்க. பல்லவரெல்லாம் பிரதானே வந்தது, 3 பேர் தானே. அடிப்படி அவன் இல்லை சோழன் அழிக்கவனும் உண்டு, பாண்டியன் அழிக்கவனும் உண்டு, சேரனும் கடைசியாக அந்த இதை முடிச்சு வச்சது செங்குட்டுவன். செங்குட்டுவன்ல இளங்கோட அண்ணன். அவனுடைய காலத்தில் அவன் கொஞ்சம் சண்டையும் இல்லை, சமாதானம், பப்ப கத்துக்கரசி, அன்னையில தோற்றம், மாதவியோட கலை, அந்த நான் இன்னும் வந்து சிலப்பதிகாரத்தை படித்து கொண்டிருக்கேன். படிக்க நல்ல ஷோக்காக இருக்கு. அது இந்த இதுதானே வரிகள் தானே எல்லாம் காணல் வரி அது இதுன்னு போடுவாங்க. அப்போ அந்த மாதவிய அதில் அதுக்கு உரையாசிரியர்கள் நிறைய எழுதினாங்க. அந்த உரையாசிரியர்கள் பற்றி நம்மளோட இளம் சமூகத்துக்கு தெரியாது. அதை இனி அறிமுகப்படுத்த என்னாலும் இனி முடியாது. வடிவேல் கொஞ்சம் செய்தவர், கோயிலோட பற்றி வரணும் இல்லை, தமிழ் கொஞ்சம் செய்திருக்கார் போல் இருக்கு. இந்த கோணேஸ்வர் கோயிலெல்லாம் அழிஞ்சதுக்கு காரணம் அது எங்களாக தான். ஏனென்றால் அந்த படையெடுத்து வந்து இங்கே தமிழர்கள் இருக்கும் பொழுது இவங்கள் இந்த இந்தியாவிலேருந்து கொஞ்சம் பேரை கொண்டு வந்தாங்க குடியமர்த்தி. ஏன் கொண்டு வந்தாங்க என்றால் அரசியலில் சில கட்டிக்காரங்க நம்மளோட மன்னர்கள் புகராகளை கொண்டு வச்சா வருவாய் வராது. இங்கே எங்களோட பொருளாதாரத்தை சுரண்டி எடுத்து கொண்டு போய் தஞ்சை கோயிலையும் அதையும் கட்டினாங்க. ராஜேந்திர சோழன் வந்து கட்டி எடுத்தது இந்த கோயில் தானே. இல்லை அது எல்லாம் பிறகு தஞ்சை பெருங்கோயில் அப்படி சொல்லுவோம், அது கட்டினாங்க. அந்த இதில் அடிச்சு விட வரும் தூணெல்லாம் வடிவாக்க காட்டில் பார்க்கலாம். எவ்வளோ எல்லாம் செய்திருக்காங்க. ஐயோ அதிசயம் என்னென்னா வெயில் விழாது, நடு உச்சிலையும் வெயில் விழாது, பக்கத்தில் விழாது. அப்படியான இது அந்த குதிரை கொண்டு இருக்கும். அந்த என்ன இதெல்லாம் மணிக்கூடு கோபுரமோ கொண்டு இருக்கும்ல மணி கட்டுறது, அது பக்கத்தில் அந்த குதிரை ஒன்று இருக்கும். அந்த குதிரையில் இறங்கி அந்த குதிரையோட ராஜராஜன் போவதாக இன்னும் அந்த உற்சனங்கள் நம்பிக்கொண்டான் இருக்குது. ஆனால் இந்த இதில் வாங்கி பார்த்தேன் நான்
என்னதில் உடையார்லையா உடையார் புத்தகத்திலையா உடையாரா உடையார் என்ற ஒரு புத்தகம் எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா எழுதியிருந்தார். அந்த புத்தகத்திலையும் பெரும்பாலும் ராஜராஜ சோழன் அந்த தஞ்சை பெரிய கோயிலை அப்படி கட்டுறது தொடர்பான அவர்கள் கனவுகளை தான் அப்படி ஃபுல்லாகவே எழுதியிருக்கேன். 6 பாகம். சுகுமார் எழுதிக்கிறான். யாரா? சுகுமாரா? எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா, எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா அவருடைய புத்தகம் உடையார் 6 பாகங்கள். அது முழுவதுமா அப்படியே ராஜராஜ சோழனுடையதும் ராஜேந்திர சோழனுடையதும் முக்கிய தொடர்ச்சியாக வரும். கங்கை கொண்ட எனக்கு பெரிய வந்தது நல்லது. ஒரு காலத்தில் சோழன் அந்த படையெடுப்பு அந்த இன்சமுத்திரத்தையே கலைக்கிறது. அப்படி இருந்தும் கம்போடியாவில் இருக்கிற அங்கோர்வாட் கோவில் கடையாக போனவங்க இல்லை, ஒவ்வொரு பக்கமும் போனவங்கள் போய் அங்கே கட்டினாங்கள். அங்கேயும் இவன் போயிட்டான். அது ஒரு பிரிவு தானே பாண்டியன் போனவன். பாண்டியன் போய் பிடிச்சிருவாங்க பிறகு. இப்போவும் எங்களுடைய கோணச்சிரத்தில் மிச்சமாக இருக்கிறது சோழர்களுடைய அடையாளம் இல்லை, பாண்டவர்கள் அந்த பாண்டியர்கள் அந்த மீன் சின்னம் தான் இன்னும் மிச்சமாக இருக்குது. அந்த சின்னங்கள் என்று சொல்லி பார்க்க போனால் பாண்டியற்ற மீன் சின்னம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதுவும் அந்த கல்வெட்டுகளுக்கெல்லாம் தீர்ந்து பூசப்பட்டு அடையாளங்கள் மறைக்கப்பட்டு இருக்குது. ஆனால் அதை விட மோசமான லாயர் தான் சிங்கப்பூரில் போய் சித்தவர். அதே போல் திருவண்ணாமலையில் அப்போ என்ன சொல்கிறது சேவன் வந்து சிவானந்தம் வந்து டாக்டர் சிவானந்தம். அவர் வீட்டுக்கு முன்னால் தான் இவர் இந்த சிவானந்தம். நல்ல கருத்தால் உயரமாண்டா இதால போனால் அடி வாங்குவார், நிலையில் அடிப்பார். அவ்வளவு உயரம். இதெல்லாம் காடம்மா. அதே இடம் நாங்கள் வரும் பொழுது ஓசில். நாங்கள் ஏன் வந்து 93 இருக்கிறோம். ஏனென்றால் எனக்கு 93 அக்டோபரில் வந்தது ட்ரான்ஸ்ஃபர். என்ன செய்யலாம்னு யோசிச்சா இங்கே வந்தால் வீடு கேட்டால் அப்பா அந்த வீடு வாங்கிறது அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் அந்த காலத்தில் சட்டத்திட்டங்கள். மற்றது அந்த குரோட்டன்ஸ் பூவாயக்கூடாது, குரோட்டன்ஸ் எல்லாம் பிக்கக்கூடாது, முத்தன்களையும் நறுக்கணும், சுவரில் கீறக்கூடாது. பிள்ளைகள் சுவரில் கீறாமல் என்ன செய்யுங்கள், அது கீறுங்கள் தானே. கீற விட வேணால் அழிச்சு விடுவோம். அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த அது சரி வரல. இப்போ மட்டும் அப்படியே தான் இருக்கிறாங்க. இந்த வாடகை கொடுக்குறாக்கள் அந்த கண்டிஷன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. இதே ஆனால் அவங்கெல்லாம் வந்து குடியிருந்தாங்களே தவிர இங்கே திருவண்ணாமலையில் பிறந்தார்கள் இல்லை. திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்து திருவண்ணாமலைக்காக ஒருதான் இருந்தான். அவனை யாரையுமே கலைக்கிறதில்ல. நடராஜன் வந்து இந்த டவரில் மணிப்பட்டி கோபுரத்தில் கருப்புப்படி அதுக்காக சுத்தம் எல்லோ யாருமே அது தெரியாது. இளைஞன் அப்படியே விழுந்து செத்துதானே வந்து அவனை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவங்க மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தெல்லாம் உடைஞ்சிட்டு நான் கேள்விப்பட்டு ஓடி வந்து பார்த்துதான். நாங்கள் இந்த டவுனுக்குள்ளே வந்து இருக்க வேணுமெண்டு இல்லை. ஏனெண்டா ஆலங்கடியில் எங்களுக்கு காணி பூமியில் இருந்தது, மாடு இருந்தது, வசதியாக இருந்தது. இங்கே வந்தால் இடம் இல்லை, ஒரு ஒன்றும் இல்லை. இடம் எல்லாம் ஆலங்கடியில் மிக சிறப்பான விஷயம் என்ன எதை குறிப்பிட்டு சொல்லுங்க? எனது வாழ்க்கை அனுபவம் புத்தகம் வாங்கலையா? வாசிச்சிருப்பேன். நிறைய புத்தகங்கள் வாசிக்கும் போது அந்த விஷயங்கள் வாசிச்சுட்டு போகும்போது ஞாபகத்துல இருக்குது இல்லையே, ஏன்னு தெரியாது. வாசிக்கிறோம், நிறைய வாசிக்கிறோம், ஆனால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க முடியல. ஏன் அப்படி என்று தெரியல. கனவு காண வேணும், கனவு காண வேணும். இல்லை
இல்லை. கனவு ட்ரீம் புத்தகங்களை வாசிச்சால் எப்படி அந்த புத்தகங்கள் ஞாபகத்தில் இருக்கும் உங்களுக்கு வாசிக்கிற இருக்குண்ணா. இப்போ எனக்கு இந்த 88 வயதில் இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சாடைய நினைவில் பார்த்து எப்படி இது பழைய ரெக்கார்டு பதிஞ்சது. இவங்களுக்குள்ள நாங்கள் இருக்கிற காலத்தில் சினிமா பார்க்குறது. சினிமா பார்க்கறதுனா திருவண்ணாமலைக்கு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை வருவோம் 10 மணி ஷோவுக்கு. அப்போ இங்கே இருந்த மிக பழமையான தியேட்டர்கள் என்ன சொல்ல பிரபலியமான தியேட்டர்கள் நெல்சன். அப்பையிலேருந்து நெல்சன் தான். கணேசன் ஒரு தியேட்டர் வந்ததா? ஓ, கணேசன் தியேட்டர் அங்கே இருந்தது. அந்த இது இருக்குல்ல, ஆமா, என்னது சாப்பாடுலாம் விற்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கோஆப்ரேட்டிவ் சொல்றீங்களா? இல்லை, ஹார்பர் ரோட்டு கிட்டே இருக்கிறதா? இவன் எங்கட ஜீவன் வச்சுக்கான் அல்லவா, அது பேர் என்ன? ஃபுட் சிட்டி. இப்போ இருக்கு அந்த இதை சொல்றேன். சரஸ்வதி தியேட்டர் இப்பயும் இருக்குது. ஞானசம்பந்த ஸ்ட்ரீட் அந்த எண்டில் இருக்கு. மற்ற இங்கே இருந்த ஜோதி தியேட்டர். செல்வ ஜோதி எங்களோட அப்பா ஜோதி தியேட்டர் வித்துப்பட போட்டுக்காரு. அதில் பங்கு அரவாசி இவங்களுக்கு தானே சரி சொல்லுவாங்க. ஆக்களுக்கு இந்த லக்ஷ்மண் என்ற ஒரு ஆள் இருந்தவர். அவங்களோட தாய்தாப் என்ற சொந்த காணியெல்லாம் எல்லாம் பங்கு ஓட்டு எல்லாம் என்ன செய்யறாங்களோ எல்லாம் போயிட்டு. லக்ஷ்மி என்னும் தியேட்டர் வந்து கணேசனும் தியேட்டர் இருந்ததா, இல்லை கணேசன் தியேட்டர் தான் லக்ஷ்மி தியேட்டர்னு பேர் மாற்றப்பட்டதா? இல்லை, அது தனித்தனி தியேட்டர். ஆண்ட்ரூ தியேட்டர்னு ஒன்று இருந்ததா? நமக்கு தில்காக்கு பக்கத்தில் இருக்குது. ஜோதியை தான் பிறகு ஆண்ட்ரூ ஆக்குனாங்க, விட்டு மாறினாங்க. ஏழு ஆலயங்கள்லேருந்து வருவோமே நாங்கள் படம் பார்க்குறது. சைக்கிள் டபுள், ஒரு ஆள் மிதிக்கு வர கொஞ்சம் தூரம், பிறகு மற்ற ஆள் மிதிக்கு வர கொஞ்சம் தூரம். அப்படி நீங்கள் பார்த்த படங்கள் உங்களுக்கு இப்போ நினைவில் நிற்கிற நல்ல விருப்பமான படம் எதை சொல்லுவீங்க? படம்ண்டா பார்த்த படம் மன்னிக்கிறது. மேஜில படம் தான் நான் பார்த்தது. அவட சினிமா படம் பேசும் படம்ண்டா அது பராசக்தி இன்னும் மனதில் இருக்கும். மறக்கலாத படம் தேவதாஸ். மற்றது ரங்கத்துறை, ராஜபால் ரங்கத்துறை பாருங்க கிடைச்ச. இந்த எனக்கு இப்போ ஒரு வசதி என்னென்னா, அந்த விஜய் டிவி அதெல்லாம் பழைய படங்கள்லாம் போடுவாங்க. நான் பார்க்குறது. இப்போவும் அந்த படங்கள் கூட மனதில் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாட்டு இப்போ நீங்கள் நினைச்சோன்னே உங்களுக்கு அந்த மனதில் ஒலிக்கிற பாட்டு தான் கேட்பான். எல்லா பாட்டும் எனக்கு நல்ல பாட்டு தான். இதே நான் இருக்கிறதில்ல. நீங்கள் படிக்கிற பாட்டு, நீங்கள் பாட்டு எதுவும் படிச்சிருப்பீங்களா? சினிமா பாட்டை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சிவானந்தாவில் எழுதி படிக்கிறோம் நாங்கள் வகுப்பில். ஏன்னா எங்களுக்கு ஒன்றை விட்ட ஒரு கிழமைக்கு மாணவ மன்றம் நடக்கும், அதில் படிக்கிறோம் நாங்கள். ஏதாவது ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா? இப்போ தேவதாசில் ஒரு பாட்டு. தேவதாஸ் என்ன பாட்டுண்டா, பாரதிலி ஓ பார்வதி தேவதாஸ் அந்த ஒரு பாட்டு இருக்குதாங்க. அது என்ன இருக்கு, 2-3 பாட்டு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ராஜாண்டு ராஜா அதே ரஞ்சன் நடிச்ச விட மாதிரி அபூர்வ சகோதரர்கள் பார்த்தேன் நான். எம்ஆர் ராதாவும் அதில் எம்கே ராதாவும் ரஞ்சன் ரஞ்சன் நடிச்சோ, அதுதான் முதல் வந்த படம். அதுக்கு பிறகு கமல் நடிச்சது 2வது. அது பிறகு ஆள் வித்தியாசம் பாட்டு காட்டி அது ஒரு டெக்னிக்ஸ் அருமையான இது. கால் மடிச்சு வச்சு அப்புவா வந்தது. இப்போ முதல் வந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில்
அந்த பாட்டு தானே அதே சகோதரர்கள் தங்களுக்குள்ள ஒரு தாய் தாப்பன்னு சொல்ல கேட்காம அண்ணன் இருக்கிறான் ஆட்சி அமைக்கிறதுக்கு அண்ணன் விரத ஒதுக்கி போட்டு இவன் தம்பி எல்லாம் எடுத்துக்கொள்வான். எடுத்த உடனே என்ன நடக்கும், அண்ணனை பிடிச்சி கை செய்வாங்க, கொண்டே கல்லில் வரி விட அடிப்பாங்க. கடைசி அமைதியாக லூஸ் ஆகணுன்னே வால் இருக்குதானே அரண்மனையிலே, வால் சண்டை அருமையாக இருக்கும். ஸோ அந்த விசுக்குவை அந்த கிசுக்குன்றது நல்ல சவுண்ட் சிஸ்டம். வாசன் செய்த படம், மீயப்பனும் அவரையும் சேர்ந்து செய்த படம் தான் அந்த படம். எனக்கு மிகவும் பிடிச்ச எழுத்தாளர்னு சொன்னால் அந்த காலத்தில் கல்கி. அந்த படம் என்னது, அகிலன் எழுதினான் ஒரு படம், அது அகிலன்றது. மற்றது அகில பற்றி கேள்விப்படலையா? புத்தகம் நான் வாசிச்சிருக்கேன், சிவகாமியின் சபதம் புத்தகங்கள் எல்லாம் ஏன் இப்போ இடவிடாம வாசிச்ச புத்தகங்கள். கடைசியாக ஒரு படம் எடுத்தாங்க. என்ன படம் அது? கல்கி எடுத்த படம். அது பாகம் 1, 2 வந்திருக்கு என்ன அது. ஆனால் படத்துக்கும் இல்லை, உண்மையான கதையில இருந்து படம் கொஞ்சம் வித்தியாசமா. நீங்கள் என்னதான் பார்த்தாலும் படம் அந்த இது மாதிரி வராது. வாசிக்கும் பொழுது அந்த கதாபாத்திரங்கள்லாம் உங்களோட மதத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். இல்லை, இந்த பிரம்மாண்டங்கள் என்று ஒருத்தர் காட்டுறது இன்னொருத்தருக்கு அற்பமாகவும் தெரியலாம். இப்போ பிரம்மாண்டம்ன்றது வாசிச்சு கொண்டு போகும்போது வாசகர்களோட மனநிலையோ இல்லை அவங்களுடைய எண்ணங்கள் அடிப்படையிலோ அது பிரம்மாண்டம் மிக மிக பிரம்மாண்டமாகவும் இருக்கலாம். அதில் வாசித்து நாங்கள் உணர்ந்து அந்த சுவையை படங்கள்ல முழுசா பெற்றுக்கொள்ள முடியாது. மற்றது அதில் வார அவ்வளோ நல்ல நடிகை என்ன ஐஸ்வர்யாவோட த்ரிஷா வடிவா அந்த உலக அழகி ஐஸ்வர்யா தானே. அதே அவங்க எழுதல்லுவோம் சில குந்தவை தான் அழகி நந்தினியை விட. நல்ல நடிப்பது. அவளை தலைக்கு அந்த மேக்கப் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தாம தெரியுமா? பார்த்துட்டீங்களா? பொன்னியின் செல்வன்லாம் ஃபுல்லா பார்த்துட்டீங்களா? இதில் பார்க்குறேன். கடைசியா நீங்க போய் தியேட்டர்ல பார்த்த படம் என்ன? கடைசியா பார்த்த படம் என்னது, டாக்டர் வருவார், தேவியா நடிகார். கனகாலம் ஆயிட்ட தியேட்டருக்கு போமா கனகாலம். நாங்கள் அங்கே போனால் எங்களை தியேட்டரில் தானே கலைஞர் போனால். அங்கே போனால் டென்ட் கொண்டு வருவாங்க, இதெல்லாம் அலைஞ்சிரியும். நீங்கள் உங்களோட காலங்களில் இதை தவற விட்டுட்டோம், இல்லை இதை நாங்கள் செய்திருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிற ஒரு விஷயம் இனி வர சமூகமாவது அதை செய்து முடித்தால் நல்லம் என்று சொல்கிற மாதிரி ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்குதா? செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்குதா? நான் இந்த தொடக்கத்திலமா அந்த வந்தோடனே பவுனியா விட்டு வந்தோடனே இங்கே தமிழ் சங்கத்தை அமைச்சோம். சங்கத்தை அமைச்ச பிறகு அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மலரோட வெளியிடுவோம், அல்லது ஒரு நூலொண்டு வெளியிடுவோம், அல்லது மாதம் விடுவோம். எப்படிக்கெல்லாம் கொடுத்து நீங்களும் கொடுத்துருங்க காசு. 100 ரூபீஸ் தான் வாங்குறது. நம்ம 100 பேர் எடுத்தோம்டா நாங்கள் யார்கிட்டையும் காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே 100 அடித்து போட்டு 1000 அடிக்கலாம். ஆளுக்கு 10 புத்தகம் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கண்டா உங்களுக்கு ஒரு புத்தகம் அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். அப்படியே ஒவ்வொரு ஆளும் அப்படி செய்தோம்டா எங்களுக்கு நிறைய வாசகரை வந்துடுவாங்க. அவங்கள இதை பற்றி
நம்மட முத்தம் செய்யறாரு வைவர் திருச்செல்வம் சார். திருச்செல்வம் அது மாதிரி தான் செய்யலாம்ட்டு அந்த காலத்தில் இதுவெல்லாம் போட்டேன். அதுக்கு அந்த இதெல்லாம் தயாரித்து எல்லாம் வச்சேன் நான். அப்புறம் நான் ரிட்டையர் பண்ணிட்டேன் தானே. ரிட்டையர் பண்ணதுக்கு காரணம் அங்கே ஒரு செக்ரட்டரி இருந்தவர். அவர் பேர் மறந்து வீட்டுண்டாப்பா. அவருக்கு விடியவும் நாங்கள் நடத்த போகிறோம் ப்ரீ ஸ்கூல் டீச்சருக்கு ட்ரைனிங். அப்போ எவ்வளோ காசு வேணுமென்று எல்லாம் அக்கௌண்ட் காட்டி எல்லாம் பொருள் எடுத்து கொடுத்தான் அவர் சிக்னேச்சர்ட்டு. அவர் விடியவும் போகல ப்ளீஸ் ஸ்பீக் ரெண்டு போடு இருந்தார். இந்த என்ன காசுக்கு நேரு பிள்ளையெல்லாம் வந்துட்டு தொலைதுபுரத்தில். அப்போ நான் சொன்னேன் வாட் இஸ் திஸ், போய் நேர் போய் கேட்டேன் ஹவு டு ஒர்க் திஸ். நான் I have informed the students and now they are there and everything is, we have already made everything. நீங்கள் இப்போ பார்த்தா அதில் ப்ளீஸ் ஸ்பீக்கர் என்ன கருத்துன்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஊற்று பார்த்தார். I don't like to work under you because of your madness. அப்போ நீங்கள் இப்படி படுப்பில்ல ரெண்டு படு வழியில் வந்துட்டேன். அப்புறம் அப்ரூவ் பண்ணி அனுப்பினா ஒரு 2 நாள் அனுப்பியிருந்தார். அது பிரபாதம் சரியில்லை, நம்ம இருந்தால் கொள்வோம். ஆனால் அதே வழியில் அந்த ஒரு நாள் என்ற ஒரு கதை ஒன்று எழுதி வீரகிரிக்கு அனுப்பிவிட்டேன். அது அடுத்த நாள் வந்துச்சு. கேணிப்பித்தண்ட கதைக்கு டிமாண்ட் வீரகிரி இல்லை. அது வந்தோடனே ஆஃபீஸ் எல்லாம் கதை. அது எங்களோட சக்கரவர்த்தியை பற்றி என்ன பேர் அவருக்கு, அதாவது உயரமான ஆள் விஜயாந்தவர், திவகாலாவுக்கு பிரதாமந்தவர். திவகாலாவை டக்கட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டாங்க அங்கே கலாம்புக்கு. பாவம் அந்த ஆள், உண்மையாக கல்வியை நேசித்த மனுஷன் அந்த ஆள். அது இன்னும் அதில் பிள்ளை இருந்தாலும் சரி, நல்லா இருந்தார், நல்ல மனுஷன். கல்வி, கலை, தமிழை உயர்த்துவோம், அதுதான் அவரை கொள்ளு. எல்லாரும் அதுக்கு ஒத்துழைங்கன்னு சொல்லி. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கலாம் என்ன, எங்கே படிச்சிங்க ஜன்மாவலியா? அடிக்கடி அப்போ வந்திருப்பீங்களே அங்கே. எல்லாத்துக்கும் அங்கே அந்த சண்முக வித்யாலயத்தில் வந்து அவர் செய்த விதா வந்தால் பிறகு அது எல்லாம் பிளான் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். இப்படி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே இருந்தால் அங்கேருந்து எங்கேருந்தா இந்த பக்கம் விபுலானந்தாவுக்கு அங்கால விபுலானந்தாவில் இருந்து ஒரு குரூப் வரும். அது வந்து சரியாக வந்து சந்திக்கக்கூடிய இடம் வந்து இந்த ரவுண்ட் அபவுட். அதே போல் அங்கேருந்து என்ன இந்த உப்பொழி அந்த பக்கம் வந்து வருவாங்க. இங்கேருந்து அப்படியே வந்து எல்லோரும் வந்து அப்படியே வந்து மீட் பண்ணி பெருந்தெருக்குள்ளால் போய் அந்த சுற்றி வந்து நெடுக போனால் வளையக்கல்வி பணிமனை வந்துடும். அங்கிருந்து அவர் வந்து வரவேற்று அந்த நேரம் இவரா ஆர்வையா வளையக்கல்வி படிப்பாளர். வளையமல்ல சீட்டு உண்டு தானேம்மா ஒரு வளையம். நான் பார்த்த அந்த வட்டாரம் என்று சொல்கிற ஒரு 3 பங்கு தான் எங்களோட வளையம். எங்களதில் கிட்டத்தட்ட எனக்கு 50 பாடசாலைகள் இருந்தது. நல்ல பிள்ளைகள் தான், நல்லா இருந்தது ஸ்டடீஸ் அது இதெல்லாம். இப்போ ஸ்டடீஸும் இப்போ எப்படி இருந்தது தெரியா எனக்கு.
ஸ்டடீஸை பற்றி நான் சொல்ல மாட்டேன், என்னடா நான் போரில் தானே. ஆனால் அதை கவனிக்கிறது ஆக்கள் இருக்காங்களோ இல்லையோ இல்லையோ, ஆனால் எக்கச்சக்கமான ஆக்கள் வேலை செய்கிறாங்க. என்ன மேய்ப்பர்னு சொல்லுவோம் இல்லைவா, அதில் அவங்கள சொல்கிற மேய்ப்பர்ந்து என்ன ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு பொறுப்பால் இருப்பேன். ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு ஏரி இல்லை, ஐஎஸ் என்றா என்னன்னு தான் சொல்லுவார் அவர். ஐஎஸ் என்றா ஐஸ் அடிக்கிறார்கள். நீங்கள் ஐஎஸ்ஐயா? இப்போ ஏன் இவ்வளவு டியூஷன்ஸ் இவ்வளவு தூரத்துக்குங்கிற பிள்ளைகள் வந்து இருந்து படிக்க நேரம் இல்லாமல் ஓடி திரிகிறாங்க. அவங்களுக்கு ஏன் அப்படி அந்த பரபரப்பான ஒரு சூழலே இருந்து அது கல்வியில் என்ன மாற்றம் அப்படி வந்திருக்கு? 2 பக்கம் பிள்ளை. ஏனென்றால் அவங்க படிப்பிக்கிற போது உண்மையாக டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தான். என்னென்னா எக்கச்சக்கமான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்கறது ஃபீல் பண்ண சொல்லி, அதில் என்ன செய்யுங்கள் பாவம், அதைத்தான் பாருங்கள். மேலதிக செயல்பாடு மேலதிக செயல்பாடு தான் அது. அதை பார்த்து இதை பார்த்து ரெஜிஸ்டர் எல்லாம் ஃபில் பண்ணி டோட்டல் பண்ணி எல்லாம் கொடுத்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துடணும். இப்போ வலைய கல்வி பணிகள் கேட்ட அந்த தியரியை கொடுத்துடணும். அது பிளானிங் யூனிட்டு போகும். பிளானிங் யூனிட்டு போய் அங்கே எல்லாம் பண்ணி எல்லாம் ஸ்டாக்கில் இருக்கும். ஆனால் அது கல்வி அமைச்சு போகுதா போகலையா தெரியாது. அதனால் எல்லாம் சிக்கல். ஆசிரியர்களுக்கு படிப்பிக்கிறதுக்கான போதிய நேரம் இல்லை அவங்களுக்கு. இப்போ எல்லாமே வந்து ஃபோனுக்குள்ளே வந்தபடியா பிள்ளைகளும் வந்து அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றது தெரியல. எல்லா பாடங்களும் திருப்பி பார்த்து படிக்கக்கூடிய மாதிரி, ஒரு தரம் சொல்லி விளங்காத பிள்ளைகளுக்கு திருப்பி கேட்கக்கூடிய மாதிரி டிபி எஜுகேஷன் சொல்லி ஒரு எஃப்ஏ போட்டு யூடியூப்லேருந்து எல்லாத்துலேயும் நாங்கள் அந்த வீடியோஸை பார்த்து படிக்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் அதை பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல. என்ன செய்வோம், அது நம்முடைய அவிக்கப்பட்ட சமூகம். அதான செய்தி. ஆனால் ஒன்று மட்டும் தான் இருப்போம், கவலை 2 சொல்லிடா தலை நிமிந்து இல்லடா, தலை நிமிந்து இல்லடாண்டா குண்டு விடும். எங்க தலை நிமிடுறது? தமிழனையும் பிடிச்சு இழுத்து விட்டுருவான், இதை தலையை குட்டிக்கு விளக்குனிய வச்சிருவான். அப்போ தமிழன் எப்படி தலை நிமிடுறது? மற்ற இடங்களில் பார்க்கும்போது, மற்ற சமூகங்களை பார்க்கும்போது எங்களோட தமிழ் சமூகம் தான் மிக மோசமாக தன்னைத்தானே கடிச்சு குதற ஒரு இனமாக இருக்கு. சிங்கத்தை கடிச்சு இப்படி குதிராது, புளியை கடிச்சு குதிராது. ஆனால் தமிழன் மட்டும் தமிழனை கடிச்சு குதிரை கொண்டிருப்பான். விலங்குகள் அது கிடையாது. 5 அறிவு விலங்குகளை சொல்றோம், 6 அறிவு மனிதரை சொல்றோம். ஆனால் விலங்குகள் கூட செய்யாத ஈனத்தனமான செயல்களை தான் எங்களுடைய 6 அறிவுள்ள மனித இனம் செய்யும். அதுவும் இந்த தமிழ் சமூகம் அதிகமாக செய்யும். அந்த பிரபல்யம் என்றது ஒரு தொற்று நோய் மாதிரி. அந்த பிரபல்யத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிற யாரையும் வளர்றத விரும்புறாங்க இல்லை. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம். அதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு புத்தக வெளியீடு வச்சால் 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா வைக்கிறார்கள் எதிர்பார்ப்பேன். அந்த புத்தக வெளியீட்டுக்கான ஒரு என்ன சொல்ற செலவினமோ அந்த புத்தகத்துல பெறுமதியோ யோசிக்காம தான் இந்த வேலை செய்யறாங்க. ஆனா இதே தேவையில்லாத செலவுகள் நிறைய செலவழிப்பாங்க. ஒரு கலைஞரை ஊக்குவிக்கிறது இதாக சிலது கொண்டு போயினா வேற பில் எடுத்து அந்த ஸ்கூல் இல்லை பிரின்சிபல் இருக்கார்லவா, ஒரு புத்தகம் வாங்கினாருன்னா 5 புத்தகத்துக்கு எழுதி போட்டு அங்கே கொடுத்துருவார். கொடுத்தா அவங்க எடுத்து வச்சு அந்த காசை செலவழிப்பாங்க. என்ன செய்யணும், அடுத்ததே செய்யணும்னு எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? உங்களால் முடியும் வரை நம்மளுக்கு சேவை செய்யுங்க, படிப்பீங்க.